இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியில் ஒரே ஒரு பெண் உறுப்பினர் 3 முறை கூட ஒரு உறுப்பினர் கூட கொடுக்கக்கூடிய மனநிலை இல்லாதவர்கள். காங்கிரஸ் கட்சி குறிப்பா பெண்கள் தலைமை பண்புகளோடு திகழக்கூடியவர்களை தலைமை பண்புகளுக்கு வாய்ப்பே இல்லாத அளவுக்கு தான் அவங்க வச்சிருக்காங்க. பெண்களுடைய தலைமை பண்புகளை மறுக்கக்கூடிய இடத்தில் காங்கிரஸ் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் ஃப்ரண்ட்லைன் லீடர் 2வது எலெக்ட் ஆனவர் முதல் முறை மறுக்கப்படுகிறது. சரி, பட்டியல் இருந்து கொடுக்குறாங்க, ஓகே, அதனால நான் அவங்களோட இணைந்து போறேன். ஆனா 2வது முறை ஒரு வாய்ப்பு வரும்பொழுது ஃப்ரண்ட்லைன் லீடரா ஒரு பெண்ணை கொண்டு வருவது இவர்களுக்கு என்ன சிரமம்? இதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி. பெண்களுக்கு என்று தர வேண்டிய தளத்தை மறுக்கிறார்கள். அங்கேயும் ஒரு ஆணாதான் கொண்டு உட்கார வைக்காம ஆணாதிக்க சிந்தனை கொண்ட ஒரு இடம் என்பது காங்கிரஸ் கட்சி. அதுதான் உண்மை. அந்த அளவில் அந்த இடத்தில் தான் நான் காங்கிரஸ் கட்சி மறுக்க தொடங்கினேன். அங்கதான் நான் பாரதிய ஜனதா கட்சி, நீங்க சகோதரி வானதி ஸ்ரீனிவாசனை பாருங்க, அகில இந்திய மகிழா மோர்ச்சாவுடைய தலைவர் ஆக்குகிறார்கள். ஆனா காங்கிரஸ் கட்சியில் அதே இடம் வேகன்சி வரும்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்தி ஹாட்லாண்ட்ல இருந்து தான் கொடுப்போம், தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தரமாட்டோம். அப்ப தமிழ்நாடு அங்க புறக்கணிக்கப்படுதுல காங்கிரஸ் கட்சியில, அதுதானே உண்மை. அப்போ அங்கேயும் தமிழ்நாட்டுல இருந்து என்னைய பரிந்துரை பண்றாங்க, வெரி நெக்ஸ்ட் போஸ்ட்ல இருக்க, அங்கேயும் தரமாட்டேங்கிறான். இது என்னன்னா தமிழ்நாட்டுக்கு மறுப்பு, பெண்களுக்கு மறுப்பு, இந்த மனநிலை தான் காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. ஆகையால பாரதிய ஜனதா கட்சியில் நீங்க பாத்தீங்கன்னா சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர் காங்கிரஸ் பிஜேபி தலைமை பொறுப்பில் இருந்து பல ஆண்டுகள் நடத்தியவர். அதன் பின்னர் அவங்கள ஒரு ஸ்டேட் இல்ல 2 ஸ்டேட் கவர்னர் ஆக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒரு சிறப்புகளை பெண்களுக்கு தரக்கூடிய கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். அதனால அதிகமான பெண்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருவார்கள். உங்களுக்கு இருக்கை தான் நீங்க கட்சி மாறுவதற்கு இருக்கை மட்டும் கிடையாது, ஃப்ரண்ட் லைன் லீடருங்கிறது. நீங்க பல ஆண்டு காலம் ஃப்ரண்ட் லைன் லீடருக்கு ஸ்பீக்கர் அனுமதி தரணும் பேசுறதுக்கு. அந்த தரதுனால யாருக்கு நன்மை? இளங்கோடு தொகுதி மக்களுக்கு நன்மை, கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு நன்மை, தமிழக மக்களுக்கு நன்மை. நல்லா பேசக்கூடியவங்க ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறாங்க பல ஆண்டு காலமா. அதை வேண்டுமென்று பேக் சீட்ல தர்றாங்க. ஏன்? லேடிங்கிறதுனாலயா? திமுகவும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த வேலையை செய்யுது இல்லையா? இதை நம்ம தட்டி கேட்க வேண்டாமா? இவ்வளவு பெரிய துரோகத்தை அழைச்சிருக்காங்க. 2வது தடவை ஃப்ரண்ட் லைனுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு வரும்போது மறுக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இத மாதிரி துரோகங்களை இவங்களாம் செய்ய முடியும். அந்த வகையில பெண்களுக்கு உண்டான தலைமை பண்புகளின் நம்பிக்கை இல்லாத கட்சிகள் தான் இந்த திமுகவும் காங்கிரஸும். அததான் நான் வன்மையா கண்டிக்கிறேன். காங்கிரஸ் கட்சியில தான் உங்களுக்கு மகளிர்ல அகில இந்திய பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அகில இந்திய 2வது பொறுப்பு ஏதோ ஒண்ணு இல்ல, உங்களுக்கு அது ஏதோ ஒண்ணு. எனக்கு முதன்மை பொறுப்பா என்னுடைய பண்புகள் முக்கியமா. பதவிங்கிறது இருந்தாலும் பெண்கள் எம்பவர்மெண்ட் வரும். பதவி இல்லாம பெண்களை நீங்க எம்பவர் பண்ணேன்னு சொல்ல முடியாது. பெண்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க. பாருங்க எந்த அளவுக்கு அங்கீகாரப்படுத்துவாங்க நீங்க விரைவில் பார்க்க போறீங்க. என்னால உறுதியா சொல்ல முடியும் அந்த விஷயத்த. பாஜக பதவி கிடைக்கிறவங்களுக்கு இப்ப பார்லிமெண்ட் நீங்க சீட்டுக்கு காங்கிரஸ் கேட்டீங்க, கொடுக்கல. பாஜக உங்களுக்கு காங்கிரஸ் சீட் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க இங்க பாருங்க, அவங்க எந்த சீட் கொடுத்தாலும் சரி, பதவிகள் கொடுத்தாலும் சரி, அந்த பதவிகள் எல்லாமே 2 விஷயத்தை மையப்படுத்தா இருக்கும். ஒண்ணு, பெண்களை அங்கீகாரப்படுத்துறது, அதிகாரப்படுத்துறது முயற்சி இருக்கும் அதுல. 2வது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் பணியாற்ற தளத்தை உருவாக்குவாங்க. அதுதான் பாஜகவின் சீரிய தன்மை. அதை நிச்சயமா செய்வாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமா பெண்களுக்கு வழங்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் இருக்காரு. அவர் கணக்குகளை வலுப்படுத்துவதற்கு நாங்க எல்லாம் வந்திருப்போம். எல்லாமே சிறப்பா செய்வோம். நீங்க பாஜக வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு பதவி தரேன்னு பதவிங்கிறது மட்டும் இல்ல, நாட்டை வழிநடத்தக்கூடிய இடத்தில் நாட்டின் நன்மை கருதி சுயநலம் இல்லாமல் வெறும் குடும்ப கட்சிகள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த காலத்துல எந்த சுயநலமும் இல்லாம மக்களுக்காக பணியாற்றக்கூடிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களும் எல்லாரும் சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்குமே சுயநலம் கிடையாது. மக்கள் பணி மட்டுமே பிரதானமா நினைக்கக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இன்னைக்கு என்னை நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டேன் என்றால் மக்கள் பணியாற்ற சுயநலம் இல்லாம இத மாதிரி குடும்ப கட்சிகளை ஆதரிக்காம மக்களுக்காக நாம சுயநலம் இல்லாம பணியாற்றணுங்கிற மனநிலையோட அந்த இடத்துல நிச்சயமா குடும்பங்கள் அப்ப இங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு குறையோடி கிடக்கிற வியாதி என்னன்னா, அப்பா எம்பியா இருப்பாரு ராஜ்யசபா, புள்ள லோக்சபா எம்பியா இருப்பாரு. அதே மாதிரி அப்பா எம்எல்ஏவா எம்பிக்கு நிப்பாரு, புள்ள எம்எல்ஏவா இருப்பாரு. புள்ள எம்எல்ஏ இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ ஆயிடுவாரு. இப்படிதான் காங்கிரஸ் கட்சியில
பதவிகள் கிடைக்கும். நீங்க காங்கிரஸ் கட்சியில அந்த மாதிரி பதவிகள் தேவையே இல்லை. என்னை பொறுத்தவரை சாமானிய மக்கள் வர வேண்டும். என்னால சாதாரண சாமானிய குடும்பம், சுதந்திர போராட்ட தியாகி குடும்பம், எனக்கெல்லாம் பெரிய பின்புலம் கிடையாது. எங்க அப்பா 9 வயசுலயே இறந்துட்டாரு. அது மட்டும் இல்ல, என் தாயார் சின்ன வயசுலயே அடிபட்டு தன்னுடைய மருத்துவ தொழிலே விடுற நிலைமை ஆயிடுச்சு ராஜீவ்காந்தி படுகொலையில. ஆனா காந்தி குடும்பம் ஒரு நாள் கூட ஒரு தொலைபேசியில கூட அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க கேட்டதில்லை. இது எம்எல்ஏக்கு இதான் நிலைமை அந்த கட்சியில. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.